ஜீவாட்டுடைய பார்வையாளருக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் கனகராஜ் அவர்கள். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். இப்போ 20 நாள் ஆயிடுச்சு விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சு முதலமைச்சராகி. அவர் முதன்முறையாக பேசியிருக்கிறார் நன்றி அறிவிப்பு கூட்டத்தில். இதில் பல்வேறு விஷயங்கள் சொல்லியிருக்காரு. நான் ஒருபோதும் மாநில உரிமைகளை விட மாட்டேன், மத்திய அரசு எதிர்ப்பேன்னு இருக்காரு. பேர் பாஜகன்னு சொல்லனாலும் நான் அதெல்லாம் விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. விஜய் ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்க, அதான் அவர் தான் செய்கிறேங்கிறாரு, அவர் தான் மதச்சார்பற்ற தன்மையோடு இருக்கிறாரு, அவர் தான் கொள்கை தலைவராக பெரியார சொல்றாரு அப்படிங்கிற அந்த டோன்ல அவரை தொடர்ச்சியா ஆதரிக்கிறாங்க. நீங்க அவர் எப்படி பார்க்குறீங்க? ஒரு செக்குலர் ஃப்ரெண்ட்லியா இருப்பாரா, மதச்சார்பற்ற தன்மையோட இருப்பாரா, எப்படி போகும் இந்த அரசு, எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது அவங்களுடைய தேர்தல் அறிக்கையிலையும் அதை சொல்லியிருக்காங்க, நேற்று பேசும்போதும் அதை சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக நான் மதச்சார்பின்மையை கைவிட்டு விடுவேன் என்று யாரும் சொல்றதில்லை. எல்லாருமே அப்படிதான் சொல்றாங்க. ஆமா, நீங்க பிஜேபி கூட என்ன சொல்றதுன்னா நாங்கள் முஸ்லீம்களுக்கு எதிரியிலேயே அப்படிதான் சொல்லுவாங்க. அப்படிதான் சொல்லுவாங்க. அதனால நடைமுறையில் பார்க்க வேண்டியிருக்கு. உதாரணமா 2 விஷயம் என்னை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுச்சு. நாங்கள் ஆதரவு அளிக்கும் போது வேற எந்த இதுவும் இல்லை. ஒன்று கவர்னர் ஆட்சி வரக்கூடாது, அவர் மதச்சார்பற்ற தன்மையோடு இருக்க வேண்டும் என்கிற 2 அம்சங்கள் தான் சொன்னோம். ஒரு 2-3 அம்சங்கள் கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருந்தது. பட் உடனடியாக அதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்கோம். ஒன்று, ஒரு ஜோசியம் பார்க்குற ஒருத்தர் அவருடைய தனிப்பட்ட முறையில் அவருடைய ஆலோசகராக இருப்பது பிரச்சனை அல்ல. ஆனால் அரசு செலவில், ஆனால் அதுவே கூட இந்திய அரசியலமைப்பு சட்டம் அறிவியல் மனப்பான்மையை வளர்க்கணும் ஒரு பிரிவு இருக்கு. உங்க கம்யூனிச கொள்கையில இல்ல, இந்தியன் கான்ஸ்டியூஷனே சொல்லுது. ஆனா ஒரு முதலமைச்சரே ஜோசியரை வைப்பது அது கான்ஸ்டியூஷன் படியே அது கேள்விக்குட்படுத்தலாம். 2வது அம்சம், பக்ரீத்துக்கு முந்தின நாள் ஜிஆர் சாமிநாதன், லட்சுமி நாராயணன் நீதியரசர்கள் கொடுத்த தீர்ப்பு. அந்த தீர்ப்பு ஒரு பேட்டர்ன்ல இருக்கு. அந்த பேட்டர்ன்னு நான் சொல்றது, நீங்க கார்த்திகை தீபம் அந்த வழக்கமாக ஏற்றுற இடத்துக்கு மாறா இன்னொரு இடத்துல ஏற்ற வேண்டும் என்று சொன்னதும் முந்தைய நாள், அதாவது அப்படித்தான் வந்தது. பக்ரீத்தும் போதும் அப்படித்தான் வந்தது. இந்த 2 விஷயத்துலையும் நான் பார்க்குற ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் அப்பீல் போகாமல் இருப்பதற்கு, அப்பீல் போக முடியாது என்பது மாதிரி செய்வதற்கான ஏற்பாடு. அந்த ஜட்ஜ்மெண்ட்டு ரொம்ப மோசமான ஜட்ஜ்மெண்ட்டு என்று நான் பார்க்குறேன். அந்த கடைசிக்கு முந்தின பேரால அவர் என்ன சொல்றாருன்னா, சில சட்டப்பிரிவுகளை கோர்ட்டெல்லாம் சொல்லிட்டு இதையெல்லாம் பார்த்தா அந்த அனுமதிக்கப்பட்ட ஸ்லாட்டர் ஹவுஸ் தவிர வேற எந்த இடத்துலையும் எந்த விலங்கையும் பலியிடக்கூடாது என்று தெரிகிறதுன்னு சொல்லிட்டு அடுத்த பேரா அதான் கன்க்ளூடிங் அதில் என்ன சொல்றாருன்னா, பசு கன்று ஆகியவற்றை பக்ரீத்தை ஒட்டியோ அதன் பிறகு எப்போதுமோ இப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் ஆர்டர். இது பக்ரீத்துங்கிற வார்த்தை இங்கே வந்திருக்க வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது. 2வது, அதை நீங்கள் பசு கன்று 2 மட்டும் சொல்லிட்டு மற்றதை விட்டுட்டு போக வேண்டிய அவசியமும் கிடையாது. அது பண்ணுறாங்க. அப்போ இந்த அரசாங்கம் உடனடியாக அதன் மீது அப்பீல் போயிருக்கணும். உடனடியாக அப்பீல் போயிருக்கணும். இங்கே உண்மையில் இதில் ஒரு சின்ன ஒரு வேறுபாட்டை நான் பார்க்குறேன். திருப்பரங்குன்றம் இஷ்யூவில் நாங்கள் முதலமைச்சரை பார்த்தோம். அப்போ பார்க்கும்போது அவர் சில விஷயங்களை சொன்னார், நாங்கள் சில ஆலோசனைகளை முன் வச்சோம். ஏன் நிறையா மக்களை கூப்பிட்டு நம்ம யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணலாம் வேண்டாம், அமைதியாக இருக்க வேண்டும் என்று அப்பீல் கொடுத்தா என்ன அப்படின்னு. அவர் அதை ஏற்றுக்கல. இப்போ அப்படி ஒரு மொபிலைசேஷன் தேவையில்லை அப்படின்னு சொன்னார். எனக்கு கூட அந்த நிமிஷம் தோணுச்சு, ஏன் இப்படி சொல்கிறாரு? ஆக்சுவலாக we will not obey, we will face the consequences சொன்னவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு. அப்புறம் நாங்கள் எந்திரிக்கிற போது அப்போதைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என்ன சொன்னார்னா, ஒரு வார்த்தை சொன்னார், ஆட்சியே போனாலும் பரவாயில்ல, நான் இந்த விஷயத்தில் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த ஃபர்ம்னஸ் இதில் இல்லை அப்படிங்கிற ஃபீலிங் எனக்கு இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த திருப்பரங்குன்றம் அந்த ஆவணப்படம் அதை இப்போ தடுத்து நிறுத்த வேண்டிய அவசியம் எதுவும் கிடையாது.
சில போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மட்டும் தடுத்துட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க, அது பிரச்சனையாகும் என்றெல்லாம் தெரியும் அந்த மாதிரி. ஆனாலும் நான் என்ன நினைக்கிறேன்னா, இது ஒரு 3 சம்பவங்கள். எதிர்காலத்தில் இப்படி இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டியது இந்த அரசாங்கத்தினுடைய பொறுப்பு. அது இதெல்லாம் இப்படியே தான் போய்கிட்டு இருக்கும். அவர் நான் வந்து மதச்சார்பின்மையில் உறுதியாக இருப்பேன்னு சொன்னார்னா அதற்கு எந்த பொருளும் இருக்கும். அதான் கொள்கை தலைவர் பெரியாருன்னு சொல்றாராமே. கொள்கை தலைவர் பெரியாருன்னு சொல்லியிருக்காரு. சொல்றாங்க இங்க கொள்கை தலைவர் பெரியார், கொள்கை எதிரி பாஜக. பட் கொள்கை எதிரி பாஜகவை எதிர்த்து இதுவரையிலும் அவர்கள் எந்த இடத்திலும் பேசியதாக நான் பார்க்கலாம். அது வெறும் டாக்டிஸா இருந்தா இட்ஸ் ஓகே. ஆனா பாஜக என்னெல்லாம் பண்ணுமோ அதை வர்ற போது உறுதியாக எதிர்க்க வேண்டிய பொறுப்பு அவர்களிடம் இருக்கிறது. இப்போ அப்படி வரும்போது தான் அதை பேச முடியும். இதுவரை சொல்லியிருக்காங்க கொள்கை எதிரி பாஜகன்னு. இதுவரை எனக்கு தெரிஞ்சு பாஜகவை எதிர்த்து அநேகமாக தேர்தலுக்கு முந்தையும் சரி தேர்தலுக்கு பின்னாலேயும் சரி அந்த மாதிரி எதுவும் பேசுன மாதிரி தெரியல. நான் என்னன்னா எல்லாருமே நம்ம நினைக்கிற மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டை பாதிக்கிற, ஜனநாயகத்தை பாதிக்கிற, இப்போ நீங்கள் வாட் எவர் மேபி த கேஸ், விஜயன் மேலே நீங்கள் மாநில உரிமைன்னு சொன்னால் உங்கள் மாநில உரிமை மட்டும் தனியாக பாதுகாக்கப்படாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்குமான உரிமை தான் உங்களுக்கு இருக்கு. டெல்லி எல்லா மாநில உரிமையும் தானே ஒடுக்குது. அது அப்படி ஒரு சூழல் வரும்போது இப்போ கேரளாவில் பினராயி விஜயன் மீது ஒரு தாக்குதல் நடக்குது, ஒரு ரெய்டு அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் கருத்தை நீங்கள் சொல்லியிருக்கணும். அது அடுத்த மாநிலம் என்று நீங்க அமைதியாக இருந்திருக்க முடியாது. முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் உடனே அதை கண்டிச்சு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தார். எனவே அவர் சொல்றாரு, திரு விஜய் அவர்கள் இப்போது எனக்கு கொஞ்ச நாள் தான் இருக்கு, நான் இப்பதானே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. பட் அதுல வேறு சில இடங்கள்ல அவர் அப்படி சொல்றது அது அரசியலுக்காக பேசுறாருன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ உதாரணமா நேற்று கூட நிதியை எல்லா வகையிலும் லாக் பண்ணி வச்சுட்டாங்களோ ஏதோ சொல்லிட்டு போயிருக்காரு. பட் ப்ராப்ளம் என்னன்னா அவங்க தேர்தல் அறிக்கையிலேயே அது இருக்கு. 2026-27 ஆண்டில் தமிழ்நாட்டினுடைய மொத்த கடன் சுமை 10.67 லட்சம் கோடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சப்சிக்வெண்ட் பாரால என்ன சொல்றாங்கன்னா, இதை சாக்காக எந்த காலத்திலையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா இப்ப அதை சாக்கா சொல்றாரு. அதாவது 10.6 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும், ஆனா நாங்க செயல்பட முடியாமலே இருக்கும் என்று நாங்கள் கருதியதில்லைன்னா அவர் சொல்லல. அவர் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா என்ன சொன்னாரு அப்படின்னு சொன்னா, அதை ஒரு சாக்காக சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப அவர் சொன்னதுலேருந்தே முரண்படுறாரு. கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். இது தொடரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் வந்தா என்னன்னு. இப்போ விஜய் அவர்கள் அந்த நன்றி அறிவிப்பு கூட்டத்தில் சில விஷயங்கள் சொன்னபோது சில விஷயங்கள் விமர்சனமாச்சு. அதாவது அவர் 2 வார்த்தை பயன்படுத்தினார். வாயில நல்லா வருது அப்படின்ட்டு எங்கள் அண்ணன் விஜயகாந்த் சொன்ன மாதிரின்ட்டார் டக்குன்னு. அதை நான் சொல்லலை அப்படின்ட்டு ஒரு ஏதாவது விமர்சனம் வந்துச்சுன்னா இது விஜயகாந்தே சொன்னாரே அப்படின்னு. ஆனால் விஜயகாந்த் முதலமைச்சராகி இப்படி சொல்லலை, என் வாயில நல்லா வருது அப்படின்ட்டு தன்னை விமர்சிப்பவர்களை பார்த்து ஒரு வார்த்தையை சொன்னார். அது எல்லாரும் சொன்னாங்க, சிஎம் எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசுறாரு அப்படின்னு. அப்புறம் இன்னொன்று கவர்ச்சிக்கு கிடைத்த வாக்குகள்னு அரசியலில் ஒரு சொல்லப்பட்டது தான். இப்போ எம்ஜிஆர் மீது ஒரு கவர்ச்சி, ஜெயலலிதா மீது ஒரு கவர்ச்சின்னா அது ஒன்றும் ஒரு ஆபாசமான வார்த்தை இல்லை. ஆனால் இவர் அதை எப்படி சொன்னார்னா, கவர்ச்சின்னா நான் என்ன அதுவா அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதாவது ஒரு கவர்ச்சி நடிகையா நான் அப்படின்ட்டு வேணாம் அப்படிங்கிறார். இந்த 2 விஷயமும் என்னங்க, அது ஒரு முதலமைச்சர் பொலிட்டிக்கலான லாங்குவேஜ் எது, ஒரு கொச்சியான லாங்குவேஜ் எதுன்னு வித்தியாசம் தெரியாமல் இப்படி பேசுகிறாரே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. இது உண்மையிலேயே அவருக்கு தெரியலையா, இல்லை ஒரு மாதிரி அடித்து எதிர்கட்சியில் அவமானப்படுத்தணும்னு அடிக்கிறாரு? இல்லை, எனக்கு இதில் எப்படி இதில் எதிர்கட்சிகளை அவமானப்படுத்த முடியுமா இந்த மாதிரிலாம்? இப்போ நான் என்னுடைய லெவலுக்கு குறைவான ஒரு வார்த்தையை நான் பேசுகிறேன்னு வச்சுக்கேன். ஒரு ஆளை பற்றி, ஒரு பெரிய ஆளை பற்றி அல்லது யாரையும் ஒருத்தரை பற்றி நான் பேசினேன்னா அவங்க மரியாதையாக குறையும், என் மரியாதையாக குறையும். நிச்சயமாக நேற்றைக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசியது எந்த வகையிலும் ஏற்கத்தக்கதில்லை. இதே மாதிரி வாயில் வந்துருங்கிறது நல்ல வார்த்தை அப்படின்னு சொன்னால் அவரை பார்த்து எல்லாரும் இப்படி பேசினா அவர் சிரிச்சுப்பாரா? சரி, நீங்கள் ஒரு விமர்சனம் வைக்கிற போது நீங்கள் வைக்கிற விமர்சனத்தை அந்த ஃபார்மில்
உங்களுக்கு எதிர்த்தாப்ப வச்சாலும் அதை ஏற்றுக்கிற மனோநிலை இருக்கணும். யாராவது நாளைக்கு அப்படி பேசினா அவர் ஏற்றுப்பாரா? தட் இஸ் ராங். ரெண்டாவது, இந்த கவர்ச்சி என்பது வெறுமனே உடல் சார்ந்தது மட்டுமல்ல. கவர்ச்சியான தேர்தல் அறிக்கை சொன்னா அதுல என்ன உடல் இருக்கு, பிசிக்கல் இது இருக்கு. அவர் ஏன் அதை அப்படி நினைச்சாரு? உண்மையில் அவர்கிட்ட ஒரு கவர்ச்சி அரசியல் இருந்தது என்பது ஒரு ஃபேக்ட். அந்த ஃபேக்ட் வந்து என்னன்னா, அந்த குழந்தைகளை மற்றவங்ககிட்ட அதை ஒரு திட்டமிட்டு உருவாக்கணும். அந்த குழந்தைகள், நீங்கள் 18 வயசாகத்தான் ஆனால் தான் சொத்து எழுதி கொடுக்க முடியும், 18 வயசாகத்தானா தான் நீங்கள் ஓட்டே போட முடியும். ஆனால் நீங்கள் சின்ன குழந்தையா இருக்கும்போது உங்கள் வீட்டில் இருக்க எல்லாத்தையும் யாருக்கு ஓட்டு போடணும்னு சொல்கிறதே இருக்குல்ல, அது அவங்கள அப்படி ரெடி பண்ணுறது ஒரு கவர்ச்சி தானே. கவர்ச்சி அற்று யார் சொன்னாலும் அது வந்துடுமா? அந்த சினிமா கவர்ச்சியை அவர் பயன்படுத்தி, அது மட்டுமே அவருடைய வெற்றி காரணம்னு சொல்லலை, ஆனால் அதை பயன்படுத்தினார். ஆனால் கவர்ச்சின்னு சொன்னாலே அவர் அங்கே வந்து அந்த பாடி லாங்குவேஜ் ரொம்ப மோசமானது. இல்லை, ஒரு பெண்ணை அப்போ நான் என்ன ஒரு கவர்ச்சி நடிகையானா இந்த இடத்துல ஒரு பெண் குறித்த பார்வையும் விமர்சனமாகுது இல்லை? இல்லை, கவர்ச்சி நடிகைகள் எல்லாமே மோசங்கிற மனநிலையும் தப்பு. அப்புறம் நீங்கள் சினிமாவில், உங்கள் சினிமாவில் நீங்கள் கவர்ச்சியவே பயன்படுத்தி இருக்கக்கூடாது. ப்ராப்ளம் என்ன, ஆபாசத்துக்கும் கவர்ச்சிக்குமான ஒரு இடைவெளி இருக்கு. நீங்கள் ஒரு மேடையில் பேசும்போது இந்த முதலமைச்சரில் ஒரு 8 கோடிக்குமான தமிழ்நாட்டில் பதவி ஏற்கிறனே சொன்னார், அனைவருக்குமான முதலமைச்சர் அப்படின்னு. உங்களை ரசிக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களை ரசிக்காதவங்களுக்கும். அப்புறம் நீங்கள் வந்து புதிதாக வரக்கூடிய இளம் தலைமுறைக்கு உங்களை இப்போ தான் பார்க்குறாங்க. நீங்கள் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள்னா கலைஞருடைய இம்பேக்ட் அவருக்கு இருக்கும், உதயநிதிக்கு அவருடைய இம்பேக்ட் இருக்கும், இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே போல் பேராசிரியருடைய மொழியை சில பேர் அப்படி வச்சுருப்பாங்க, இதெல்லாம் இருக்கும். நீங்கள் உங்கள் கட்சியில் இவ்வளோ பவர்ஃபுல்லாக நீங்கள் ஒரு வெற்றி பெறுகிற அளவுக்கு மக்களிடம் பேசியிருக்கிறீர்கள். இது உதாரணமாக இருந்ததுன்னா உங்கள் கீழே இருக்க ஆட்கள் எப்படி பேசுவாங்க? அது சரியான நடைமுறை இல்லையா? நீங்கள் வார்த்தைகளால் மட்டும் இல்லை, உங்கள் வாழ்க்கையாலும் நீங்கள் சில விஷயங்களை மக்களுக்கு உணர்த்தி கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. எனவே அதை எந்த வகையிலும் ஏற்கத்தக்கது இல்லை. இப்போ இடதுசாரிகளுடைய ஆதரவு கொடுத்த அந்த தன்மை சரியா இருக்குன்னு பார்க்குறீங்களா? பிஜேபி உள்ளே வந்துடும், கவர்னர் ஆட்சி இருக்கட்டும், இவர் தானே சிங்கிள் பார்ட்டியாக அதிக எண்ணிக்கை வச்சிருக்காரு அப்படின்னு நீங்கள் அந்த சமாதானத்தோடு நீங்கள் ஆதரித்தது சரியான போக்கில் போகுதுன்னு பார்க்குறீங்களா? இல்லை, நாங்கள் ஆதரித்தது சரியானது. ஏன்னா நாங்கள் வந்து நிரந்தரமாக அப்படியெல்லாம் ஒன்றும் ஆதரிக்கிறேன்னு சொல்லலை. கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாது. இனிமே அவரை பொறுத்த மட்டும் அவருடைய செயல்பாட்டுக்கு தகுந்த மாதிரி தான் ஆதரிக்க முடியும். பட் அதை ஒரு 10 நாளில் வச்சு டிசைட் பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் தமிழ்நாடு முழுவதும் மிக கடுமையான, நான் இதை அவங்க மற்றவங்க சொன்ன மாதிரி சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னு சொல்ல மாட்டேன். கடந்த காலத்தில் திமுகவுக்கு எதிராக அதிமுகவும் பண்ணாங்க, டிவிகேயும் பண்ணாங்க. ஒரு தனி நபருடைய அத்துமீறல் சார்ந்ததை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, குடும்ப மனநிலை, ஆணாதிக்க உளவியல், எல்லாத்தையும் அரசோட அதை எல்லாத்தையும் சட்டம் ஒழுங்கு, அது எல்லாத்துக்கும் என்ன ஸ்டாலின் சார் இது உங்களுக்கு தெரியாதா சார்? ஆனால் அவர் அப்படிதானே பண்ணாரு. அவர் அப்படி பண்ணாரு. அவர் பண்ணதுங்கிறதுக்காக நம்ம அப்படி பண்ண வேண்டியதில்லை. பட் ஆனால் இதில் அவர் என்ன எடுத்துக்க கூடாதுன்னா, நேற்று சொன்னது ரொம்ப ஆபத்தானதுன்னு நான் நினைக்கிறேன். அவர் சொன்னதை நான் கேட்டேன்னா இங்கே வந்திருந்தவங்க நிறையா கடந்த காலத்துலையும் தானே நடந்திருக்கு அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அதை மாற்றணும் தான் சொல்லி கொண்டு வந்தாங்க. எனவே நான் கடந்த காலத்தில் இருந்தது தானே அப்படின்னு சொன்னால், இதைத்தான் யார் சொன்னா? மோடி சொன்னார். 60 வருஷம் நேரு காலம் அப்படின்னு சம்திங் வெரி சீரியஸ். அதை அவர் பண்ணக்கூடாது என்பது என்னோட அபிப்பிராயம். இப்போ இங்கே மதச்சார்பற்ற அவர்களின் ஆதரவு தான் தனக்கு வேண்டும் என்று முதல்வர் விஜய் விரும்புகிறார். விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள், முஸ்லீம் லீக். ஸோ அவர் ஒருபோதும் பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்த அதிமுகவை விரும்பவில்லை, இப்படி தான் சொல்லி முதலில் நியாயம் சேர்க்கப்பட்டது. ஆனால் பார்த்தீங்கன்னா சிவி சண்முகத்தை போய் ஆதரிச்சாரு, வேலுமணி 25 எம்எல்ஏக்கள் ப்ரோட்டஸ்ட்டில் ஆதரிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க எடப்பாடிகிட்ட போனதுக்கப்புறம் ஒரு 4 பேர் ராஜினாமா செஞ்சுட்டு வந்து எஸ்ஐ சுப்பியா உட்பட பலர் ஆதரிக்கிறாங்க. இப்போ இந்த தன்மையெல்லாம் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறதா? நீங்கள் எல்லாரும் கொடுத்ததே அவருக்கு போதுமான எண்ணம் இருக்குது, பத்தலைன்னு நினைக்கிறாரோ? இவங்க வேணாம், இவங்க என்னைக்கும் ஆபத்துன்னு நினைக்கிறாரோ? இல்லை, அவர் அதிமுக குறித்து சொல்கிற விமர்சனங்களும்
ரொம்ப மோசமானது. அதர்ஸ் பலர் சிலர் ஒரு மாதிரி அவங்கள ரொம்ப ஒரு அல்ரஸ் ஃபேக்டரே இல்லைங்கிற மாதிரி அல்ரஸ் என்ற மற்றும் பலர். நான் அதிமுகவோட எனக்கு 1008 கருத்து வேறுபாடு இருக்கு. ஆனா 69% இடஒதுக்கீட்டுக்கு அந்த அம்மா வந்து ஃபார்மா நின்னாங்க தானே. சங்கராச்சாரியார் கைதுல உட்பட. நீங்க இப்போ ரொம்ப அதனுடைய லெகசி அவங்ககிட்ட இல்லைன்னு நீங்க கிரிட்டிசைஸ் பண்ணலாமே தவிர அல்ரஸ் சில்ரைன்னு எப்படி சொல்லுவீங்க? நீங்க அவங்களுடைய நடவடிக்கைகளை கிரிட்டிசைஸ் பண்ணுங்க. ஒன்று. ரெண்டாவது, இப்போ சிவி சண்முகம் மாதிரியான ஆட்களை அந்த நேரத்தில் அவர் கேட்டது கூட ஆரம்பத்தில் எல்லாம் செட்டில் ஆகாமல் இருக்கு அப்படின்னு. ஆனால் இப்போ இந்த 4 பேர் ராஜினாமா என்பது எந்த வகையிலும் ஜனநாயகத்துக்கு உகந்தது அல்ல. நான் என்ன சொல்றேன்னா, அதை நீங்க கூட ஒரு பதிவு போட்டிருந்தீங்க, என்ன விலை அழகே அப்படின்னு சினிமா பாட்டு மாதிரி. ஆமா. என்ன பிரச்சனைனா, உண்மையில் இந்த மாதிரியான கட்சி மாறிகள் ஒரு கட்சியில இருக்காங்க, அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் வேலை பார்த்துருக்கான். சாதாரண ஆளு ஜெயலலிதாவை நினைச்சோ எம்ஜிஆரை நினைச்சோ அல்லது ஏதை நினைச்சோ உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கான் இல்லையா? அவன்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம், அந்த ஆயுதங்களை எல்லாம் உங்கள்கிட்ட கொண்டாந்து கொடுக்குறான். அந்த ஆயுதம் மொத்தத்தை நீங்க கொண்டு போய் சரண்டர் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. கரெக்ட் இல்ல? அதை விஜய் விரும்புறாரு தான் அர்த்தம். வைகோ ரெடி ஆயிட்டாங்க. அதனாலதான் எந்த கைமாறும் இல்லாமல் அவர்கள் அப்படி செய்திருப்பார்கள் என்று நாங்கள் நம்பவில்லை என்பதுதான் எங்க மாநில குழு அறிக்கை. நான் உறுதியா நம்புறேன். அது நிச்சயமா எந்த அவ்வளவு நல்லவங்களா அவங்க இசைக்கு சுப்பையா மக்களுக்காக மாஞ்சோலையில போய் சண்டை போட்டாரா என்ன? அந்த பல்பீர் சிங் 41 பேரோட பல்ல பிடுங்கும் போது இவர் ஆதரிச்சு பேசினவர். அது போலீஸ்க்கு ஆதரவா, அந்த ராஜஸ்தான் போலீஸ்க்கு ஆதரவா அங்கே ஆதரிச்சு பேசினாரு. அப்புறம் அதுக்கு பின்னால விமர்சனங்கள் வந்த பிறகு இங்க மாத்திக்கிட்டாரு. நான் என்ன கேட்க விரும்புறேன், மக்களுக்கு சேவை. சரி, போன 5 ஆண்டுகள் நீங்க எதிர்கட்சியில இருந்தீங்க, மக்களுக்கு சேவையே செய்யலையா? அப்ப செய்ய முடியாதுன்னா நீங்க ரிசைன் பண்ணிட்டு அன்னைக்கு ஆளுங்கட்சியா இருந்த திமுகவுக்கு போயிட்டீங்களா? அப்ப எல்லாருமே அப்படி போயிடலாமே. இன்னும் ஜனநாயகம் என்பது என்ன அப்படின்னு சொன்னா, ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஜெயிக்கவே முடியாத கட்சி 10 பேருக்கு ஓட்டு போட்டது. மக்களுடைய மேண்டேட், மக்கள் தீர்ப்பு அப்படின்லாம் சொல்லும்போது இது எல்லாம் சேர்ந்தது தான் மக்கள் தீர்ப்பு. உங்களுக்கு 108ங்கிறதும் மக்கள் தீர்ப்பு, நாங்கள் 2 தொகுதி ஜெயிச்சிருக்கிறதுங்கிறதும் மக்கள் தீர்ப்பு. இப்போ நாங்கள் ஜெயிச்ச 2 தொகுதியுமே எங்களுக்கு அடுத்து வந்தது தாவைக்காரன். அப்போ இதை மக்கள் தீர்ப்பு கணக்கில் சேர்க்க மாட்டீங்களா என்ன? ஸோ நீங்கள் அதனால தான் இது வெறும் பெரும்பான்மை சிறுபான்மை என்பது மட்டுமல்ல, ஆள்வதற்கான அதிகாரம் பெரும்பான்மைக்கு இருக்கு. மற்றவங்களை பொறுத்துள்ள அவங்களும் விட்டுப்போன விஷயங்களை சொல்வதற்கான அதிகாரம் இருக்கு. இது 2ம் சேர்ந்தா தான் ஜனநாயகம். எனவே இந்த அல்ற சொல்ற அந்த மாதிரி பேசுறது, அப்புறம் கட்சிகளை உடைச்சு வாங்கிட்டு வர்றது. நான் உண்மையில தமிழ்நாட்டில் இருக்க மக்கள்கிட்ட நான் கேட்க விரும்புவது, கட்சிகளை கடந்து இந்த 4 பேரும் எங்கேயாவது நின்னா நீங்க பார்த்துருக்கீங்களா? திரும்ப ஒரு தடவை வரும்போது நிறைய கிளிப்பிங்ஸ் நீங்க பாருங்க. அவங்க ஜெயிச்ச போது அவ்வளவு சிரிச்சிருப்பாங்களான்னு எனக்கு தெரியும். ராஜினாமா பண்ணும்போது அவ்வளவு மகிழ்ச்சின்னா அந்த மகிழ்ச்சிக்கு பின்னால ஏதோ ஒண்ணு இருக்கு. ஒண்ணுமே இல்லாம அவ்வளவு மகிழ்ச்சி வருமா என்ன? ஒரு கட்சியில இருந்து போவது என்பது அவ்வளவு சாதாரண விஷயம், எவ்வளவு வருத்தமான விஷயம். எவ்வளவு நாள் வேலை பார்த்துருப்போம், நம்மளுக்கு எவ்வளவு பேர் ஒரு திமுககாரரோட சண்டை போட்டிருப்பாங்க, ஒரு பிஜேபிக்காரரோட சண்டை போட்டிருப்பாங்க. இதெல்லாம் தாண்டித்தானே உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்க ஏஜெண்டாக இருந்தவங்க, அவங்க மாவட்ட அவ்வளவு விட்டுட்டு வர்றாங்க. அப்படிங்கிற போது ஒட்டுமொத்தமாக அவர்களை தோக்கடிக்க வேண்டாம். அவங்க திரும்ப தாவேக்காலில் ஜெயிச்சா மினிஸ்டர் ஆயிடலாம் அல்லது ஏதாவது ஒன்று வந்துடலாம்னு நினைக்கிறாங்க. பார்த்தீங்களா? குறைஞ்சபட்சம் அந்த பலனாவது அவர்களுக்கு கிடைக்காமல் செய்ய வேண்டிய பொறுப்பு தமிழக மக்களுடைய. அது ஒரு கட்சியோடது கிடையாது. இப்போ திருச்சி கிழக்கு உட்பட அந்த 4னா 5 தொகுதி இடைத்தேர்தலில் நீங்கள் திமுக பக்கம் தான் நிற்பீங்க இல்லை? அது நாங்கள் பேச வேண்டியது இருக்கு. நான் சொல்றது நிச்சயமா இந்த 4 பேரையும் ஆதரிக்கிற பிரச்சனை கிடையாது. அப்ப விஜய ஆதரிக்கலன்னு தானே அர்த்தம். ஏன்னா அவங்க விசில தானே நிக்க போறாங்க. அந்த 4 பேரும் நின்னாங்கன்னா அவங்களை ஆதரிக்கிற பிரச்சனை கிடையாதுங்க. 100%. இதர இடங்கள்ல அப்கோர்ஸ் இப்ப சாதாரணமா அது இல்லாம இருந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன யோசிச்சிருப்போம், சரி 108 118 இல்லைங்கிறதுனால தானே நம்ம ஆதரவு கொடுத்து வச்சிருக்கோம், சரி வெற்றி பெறட்டும் 4 இருந்தா அப்படின்னு. பட் கட்சி மாறிகளை ஆதரிப்பது என்று வருவது இருக்குல்ல, ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய கேடு.
அதை நீங்க வந்து நார்மலைஸ் பண்றது மாதிரி. ஏன்னா இல்ல இப்ப உங்க விமர்சனத்தை விஜய்கிட்ட தெரிவிச்சிட்டீங்க நீங்க, இதை நாங்க ஏத்துக்கலன்னு முதல்லயே சொல்லிட்டோமே, அப்படி பண்ண மாட்டோம்னு அவங்க சொன்னாங்க. முதல்ல உங்க ஆதரவை வந்து அவங்க இப்ப இந்த இடத்துல ஆட்சியப்படுத்துற மாதிரி தானே நீங்க இவ்வளவு தூரம் சொல்லி அவங்க செஞ்சிருக்காங்க. இல்ல அவங்க எங்களுடைய நடைமுறை என்ன என்பதை அவர்கள் தீர்மானிக்க முடியாது, சரியா? அதனால அவங்க வேணும்னு நினைக்கிறாங்களா வேணாம்னு நினைக்கிறாங்களா என்பது பிரச்சனை இல்லை. எங்களுக்கு இந்த அரசாங்கம் இனிமேலும் நீடிப்பது தமிழகத்திற்கு அது சரியல்ல என்கிற நிலைமை இருந்தால் கட்டாயம், அதுக்காக நாங்கள் 2 பேரை வச்சிருக்கோங்கிறதுக்காக நாங்கள் சொல்றது எல்லாத்தையும் அவங்க ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால தானே அவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க 107 பேர். நாங்களும் சேர்ந்ததுனால தான் அரசு அமைந்தது என்பது ஒரு அம்சம் இருந்தால் கூட இது 2 அது 108 அதை நாங்கள் உணர்ந்தே இருக்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் மதச்சார்பின்மையில், ஜனநாயகத்தில், கூட்டாட்சியில், மொழிக் கொள்கையில் மாறுபட்டால், தமிழ்நாட்டினுடைய நலனுக்கு மாறுபாடாக இருந்தால் கட்டாயமாக நாங்கள் அப்போ டிசைட் பண்ணுவோம், அப்போ முடிவு எடுப்பீங்க. உறுதியை பார்ப்போம். நீங்கள் அடுத்து என்ன கட்டம் நகரப்போகுது என்னங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கு. குறிப்பாக தமிழ் கூறும் நல்லுலகம் இடதுசாரிகள் ஆதரவு இந்த விஜய் கட்சிக்கு எப்படியெல்லாம் இருக்க போகுது, எந்த அளவுக்கு இவருடைய செயல்பாடுக்கு மூக்கணாங்கயிறோ அல்லது பாராட்டு மாலையோ தெரிவிக்க போறீங்க. இப்போயே திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸு, குர்பானி, வந்தே மாதரம், ஆனால் அதெல்லாம் நீங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டீங்க, ஒன்றும் வேடிக்கை பார்க்கல. விமர்சனம் இருக்குங்கிறத டக்குன்னு அடிச்சிட்டிங்க. பார்ப்போம், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. தொழிலாளர் விரோத சட்டங்கள்லேருந்து நிறைய திட்டங்களை கொண்டு வர மோடி ஆயத்தமாக இருக்கிறார். அதற்கு இவர் என்ன செய்ய போகிறார், பொருளாதார கொள்கை, இதிலெல்லாம் என்ன மாதிரி முடிவு எடுப்பாருங்கிறதெல்லாம் நிறையா இருக்குது. பார்ப்போம். நீங்கள் இருக்கீங்கிறத தமிழ்நாடு நம்புது. கம்யூனிஸ்டுக்கு ஓட்டு போடுறாங்களோ இல்லையோ, தமிழ்நாட்டு மக்கள் கம்யூனிஸ்டுக்கு நம்புவாங்க தெரியுமா? நிச்சயமா இல்லை நிச்சயமா அந்த விஷயத்துல நான் உறுதியாக தமிழ்நாட்டு மக்களுக்கு நிச்சயமா அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எந்த சமரசத்தையும் நாங்கள் செய்வதற்கு அனுமதிக்க மாட்டோம். அது என்னவா இருந்தாலும் நீங்க திமுக எங்க ஆதரவுல எல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த பியூட்டி பலரும் கூட புரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயம் என்னன்னா, வேலை நேரத்தை அதிகரிப்பது சம்பந்தமா நாங்க ஆதரிச்சாலும் சரி எதிர்த்தாலும் சரி திமுக அரசுக்கு எதுவும் ஆயிருக்க போறதில்லை. பட் நாங்க அப்போஸ் பண்ணோம். ஆமா, அது மசோதா நிறைவேறிச்சு. கூட்டணி கட்சியினர் எல்லாருமே எதிர்த்துட்டாங்க. ஆமா, முதல்ல நாங்க பண்ணோம், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் வந்தாங்க, அப்புறம் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ண நடந்தது. பட் என்ன நடந்ததுன்னா, அது மசோதா நிறைவேறிய பிறகு இந்த போராட்டம் தொடங்குது. முதலமைச்சர் அப்போ அன்னைக்கு இருந்த முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சரி எல்லாரும் இப்படி பண்ணும்போது அதை கைவிடுவது என்று முடிவெடுத்தார். இன்னொன்று, தனியார் பல்கலைக்கழக சட்டம் மசோதா நிறைவேறிச்சு, நாங்கள் அப்போஸ் பண்ணோம். அமைச்சர் பேசினார், அமைச்சர்கிட்ட கன்வின்ஸ் பண்ணோம். அதுக்கு முன்னால் முதலமைச்சர்கிட்ட சொல்லிட்டு சரி இவ்வளவு ஸ்ட்ராங்காக அப்போஸ் பண்ணுறீங்க, கைவிட்டலாம் என்று முடிவெடுத்தார். அதே மாதிரி அது பெரும்பான்மை சிறுபான்மை சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை. இடதுசாரிகள் மிக வலுவாக இதை எதிர்க்கிறார்கள் என்கிற அந்த ஒரு அம்சம் மெஜாரிட்டி இருந்தாலும் அதுதான் ஜனநாயகத்தினுடைய அடிப்படையான தன்மை என்று பார்க்குறேன். எனக்கு மெஜாரிட்டி இருக்கு, நீ என்ன சொல்றதுன்னு அவர் நினைக்கல. நாங்க 2 பேர் தானே, நம்ம என்ன செய்ய முடியும், பின்னாடி உள்ள நியாயத்தை பார்த்தாங்க. இந்த தடவையும் நிச்சயமாக அப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும் என்றால், எஸ்பெஷலி நீங்கள் மதச்சார்பின்மை கூட்டாட்சி தத்துவம் சார்ந்த விஷயங்களில் அவங்க ஏதாவது மாறி நிலைப்பாடு எடுத்தால் கட்டாயமாக நாங்கள் கடுமையாக விமர்சிப்போம், போகிறோம். பாப்பம் தோழர், வரும் காலங்கள் எப்படி இருக்க போகிறது, என்ன மாதிரிலாம் வரப்போகுது. ஒரு வித்தியாசமான அரசியல் களம் தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்திருக்கு. அவங்களுமே ஒரு மாதிரி தான் பார்க்குறாங்க, எதிர்பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருது. என்ன மாற்றங்களாக இருந்தாலும் இடதுசாரிகள், பகுத்தறிவாதிகள் எல்லாரும் இருந்து மக்களுக்கான களம் மாற்றுவாங்க. வெறும் அதிகாரத்தை நுகர்வது மட்டும் அரசியல் அல்ல, வெளியே நிற்கிறதும் அரசியல் தான். அந்த அரசியல் தான் பெரிய அழுத்தத்தை தரும் அப்படின்னு நம்பக்கூடிய வரலாறுகள் நிறைய இருக்கு. பார்ப்போம். நன்றி.